நல்லா தூங்கி எந்திரிச்சாலும் நாள் முழுக்க ஒரே டயர்டா இருக்கா? இல்ல நம்ம உடம்பு அதோட ஃபுல் பொட்டென்ஷியலுக்கு வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு ஒரு ஃபீலிங் இருக்கா? அப்போ வாங்க, நம்ம உடம்பு பேசுற ஒரு ரகசிய மொழிய, அதோட மெட்டபாலிக் சிக்னல்ஸை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். அது மூலமா நம்ம எனர்ஜியை எப்படி திரும்ப கொண்டு வர்றதுன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, அந்த வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற மெடிக்கல் செக்அப் ரிப்போர்ட் நம்ம கைக்கு வருது. அதை மெதுவா பிரிச்சு பார்க்குறோம். அங்க ட்ரைக்ளிசரைட், ஃபாஸ்டிங் குளுக்கோஸ்னு சில வார்த்தைகள், அதுக்கு பக்கத்துல சில நம்பர்ஸ். இதை பார்த்ததும் ஒரு பெருமூச்சு வரும் பாருங்க. நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் ரொம்பவே பரிச்சயமான ஒண்ணுதான் இல்லையா? ஏதோ நம்ம எழுதாத ஒரு எக்ஸாம் ரிசல்ட்டை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஆனா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்களை ஜட்ஜ் பண்ற மார்க்ஸ் இல்ல. இது உங்க ஹெல்த்துக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு மேப்னா எப்படி இருக்கும்? அட ஆமாங்க, அந்த மேப்பை சரியா புரிஞ்சுக்கிட்டு நம்ம மெட்டபாலிக் ஹெல்த்தை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்ற ஒரு பயணத்தை தான் நாம இப்போ ஆரம்பிக்க போறோம். சரி வாங்க, நம்ம பயணத்தோட முதல் கட்டத்துக்குள்ள போகலாம். முதல்ல நம்ம உடம்போட ஹெல்த் டேஷ்போர்ட்ல இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க உடம்ப ஒரு கார் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு டேஷ்போர்டு இருக்கு. அதுல 5 முக்கியமான மீட்டர்கள் இருக்கு. ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ் இந்த 5 விஷயத்தை தான் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. முதல்ல பிளட் சுகர். இது நம்ம உடம்போட உடனடி பெட்ரோல் மாதிரி. அடுத்து ட்ரைக்ளிசரைட்ஸ். இது டேங்க்ல சேமிச்சு வைக்கிற ரிசர்வ் ஃபியூவல். மூணாவதா ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால். இது இன்ஜினை கிளீன் பண்ற நல்ல கொழுப்பு. நாலாவதா பிளட் பிரஷர். நம்ம இன்ஜின் எவ்வளோ பிரஷர்ல ஓடுதுன்னு காட்டுற மீட்டர். கடைசியா இடுப்பு சுற்றளவு. இது வண்டியோட ஓவரால் கண்டிஷனை காட்டுற ஒரு முக்கியமான அளவுகோல். இந்த 5 தான் நம்ம உடம்பை எவ்வளவு எஃபிஷியண்டா ஓடுதுன்னு காட்டுற முக்கியமான இண்டிகேட்டர்ஸ். அப்போ இந்த மெட்டபாலிக் ஹெல்த்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நாம இப்ப பார்த்தோமே, அந்த 5 மீட்டரும் அதோட கரெக்டான பச்சை நிறத்துல சேஃப் ஜோன்ல இருக்கிறது தான். அப்படி இருந்தா உங்க உடல் ஒரு சூப்பரா மெயின்டைன் பண்ணப்பட்ட என்ஜின் மாதிரி கிடைக்கிற ஆற்றலை திறமையா பயன்படுத்துதுன்னு அர்த்தம். நம்ம இலக்கே அதுதான், நம்ம உடம்ப அப்படி ஒரு சூப்பர் மிஷினா மாத்துறது. ஆனா இந்த டேஷ்போர்ட்ல இருக்கிற மீட்டரோட முள்ளெல்லாம் திடீர்னு கண்டபடி ஆடினா என்னாகும்? பல நேரங்கள்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வில்லன் ஒளிஞ்சிட்டு இருப்பான். நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வில்லன். அதுதான் கிரானிக் ஸ்ட்ரெஸ், அதாவது நாள்பட்ட மன அழுத்தம். நம்ம உடம்பு இந்த மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்குது? எதுக்காகவே நம்ம உடம்புக்குள்ள ஒரு எமர்ஜென்சி அலார்ம் சிஸ்டம் இருக்கு. சயின்டிஃபிக்கா இத HPA ஆக்சஸ்னு சொல்லுவாங்க. ஆனா சிம்பிளா சொல்லணும்னா இது நம்ம உடம்போட எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இந்த அலாரம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு டொமினோ எஃபெக்ட் மாதிரி தான். முதல்ல நம்ம மூளை ஒரு ஆபத்தையோ இல்ல ஒரு மன அழுத்தத்தையோ உணருது. உடனே ஒரு சிக்னல் அனுப்புது. அந்த சிக்னல் பிட்யூட்டரி சுரப்பியை தட்டி எழுப்பி அடுத்த மெசேஜ் அனுப்ப வைக்குது. கடைசியா அந்த 2வது மெசேஜ் நம்ம அட்ரினல் சுரப்பிகளுக்கு போய் சேர்ந்து உடனே கார்டிசோல் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரத்தத்துல கலர்னா ஆர்டர் போடுது. இந்த கார்டிசோல் அலை தான் நமக்கு அந்த படபடப்பு, பதட்டம் எல்லாத்தையும் கொடுக்குது. சரி, ஒரு நிமிஷம், வர்ற ஆபத்துக்கு இந்த அலாரம் அடிச்சா ஓகே. ஆனா இந்த அலாரம் நாள் முழுக்க, வாரம் முழுக்க அடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அதுதான் நாள்பட்ட மன அழுத்தம். இதனால கார்டிசோல் அளவு எப்போ பார்த்தாலும் ரத்தத்துல அதிகமாவே இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கார்டிசோல் என்ன பண்ணும் தெரியுமா? ரொம்ப ஆபத்தான உள்ளுறுப்பு கொழுப்பை, அதாவது விசரல் ஃபேட்டை நம்ம முக்கியமான உறுப்புகளை சுத்தி சேமிக்க ஆரம்பிக்கும். சிம்பிளா சொன்னா தொப்பைக்கு இது ஒரு முக்கிய காரணம். நம்ம டேஷ்போர்டு ஞாபகம் இருக்கவங்களுக்கு இப்போ தான் அந்த இடுப்பு சுற்றளவு மீட்டர்ல ரெட் லைட் எரிய ஆரம்பிக்குது. குறிப்பா ஆண்களுக்கு இடுப்பு சுற்றளவு 40 இன்ச் தாண்டறதுங்கிறது இந்த ஆபத்தான கொழுப்பு உடம்புல சேருதுங்கிறதுக்கான ஒரு நேரடியான எச்சரிக்கை மணி. ஓகே, மன அழுத்தம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த மன அழுத்தமும் மற்ற வாழ்க்கை முறை பழக்கங்களும் நம்ம உடலோட இன்னொரு சூப்பர் ஹீரோ ஹார்மோனை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, நம்ம புதிரோட அடுத்த முக்கியமான பகுதி இன்சுலின். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இந்த வார்த்தையை நீங்க நிறைய கேட்டிருக்கலாம். ஆனா அது என்னன்னு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களை ஒரு வீடுன்னு நினைச்சுக்கோங்க. இன்சுலின்ங்கிறது அந்த வீட்டுக்கான சாவி. இந்த சாவி தான் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து வர சர்க்கரைய, அதாவது எனர்ஜிய வீட்டுக்குள்ள, செல்லுக்குள்ள அனுப்பும். ஆனா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தா என்ன ஆகும்னா, அந்த வீட்டு பூட்டு துருப்பிடிச்சு போன மாதிரி ஆயிடும். அப்ப சாவி சரியா வேலை செய்யாது, சர்க்கரை செல்லுக்குள்ள போக முடியாம வெளியவே சுத்திட்டு இருக்கும். பூட்டு துருப்பிடிச்சா நாம என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் அழுத்தி, இன்னும் கொஞ்சம் பலமா சாவியை திருக முயற்சி பண்ணுவோம் இல்லையா? நம்ம உடம்பும் அதே தான் பண்ணுது. கணையம், அதாவது நம்ம பேங்க்ரியாஸ், ஓவர் டைம் வேலை செஞ்சு இன்னும் நிறைய இன்சுலினை உற்பத்தி பண்ணி அந்த துருப்பிடிச்ச பூட்டை எப்படியாவது திறந்துடலான்னு போராடுது. இப்படி ரத்தத்துல இன்சுலின் அளவு தேவைக்கு அதிகமா இருக்கிற இந்த நிலையை தான் ஹைப்பர் இன்சுலினீமியான்னு சொல்றாங்க. சரி, இந்த நிலைமைக்கு நாம எப்படி வரோம்? இதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அறிவியல் கருத்து இருக்கு. அதுக்கு பேரு புரோட்டீன் லெவரேஜ் தியரி. சிம்பிளா சொன்னா நம்ம உடம்புக்கு புரோட்டீன் மேல ஒரு தனி பாசம்.
ஒரு நாளைக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம மூளை பசி சிக்னல் அனுப்பிட்டே இருக்கும். இன்னும் சாப்பிடு, இன்னும் சாப்பிடுன்னு சொல்லிட்டே இருக்கும். இங்க தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த புரோட்டீனை தேடி நாம கிலோ கணக்கில் தேவையில்லாத கார்போஹைட்ரேட்டையும் கொழுப்பையும் சாப்பிட்டுறோம். இதுதான் ரத்தத்துல இன்சுலின் வெள்ளத்தையே உருவாக்குது, அந்த பூட்டையும் துருப்பிடிக்க வைக்குது. இப்ப பாருங்க, மன அழுத்தம், இன்சுலின், நம்மளோட டெய்லி எனர்ஜி லெவல்ஸ், இது எல்லாம் தனித்தனி விஷயமா தோணலாம். ஆனா இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் நம்மகிட்ட இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தை பாருங்க. இதுல என்னன்னு ஒன்று தெரியுதா? இது நம்ம மூளையில இருக்கிற ஒரு சின்ன பகுதி. ஆனா இதை நம்ம உடம்போட மாஸ்டர் கடிகாரம்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா ஒரு பெரிய இசை நிகழ்ச்சியோட மாஸ்டர் கண்டக்டர் மாதிரி. நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம ஸ்ட்ரெஸ் சிஸ்டம், நரம்பு மண்டலம், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நம்ம உடம்ப எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிற கமாண்ட் சென்டர் இதுதான். இப்போதான் இந்த பகுதியோட முக்கியமான ஒரு ஆஹா மொமெண்ட்டுக்கு வர்றோம். நம்ம மாஸ்டர் கடிகாரம் நம்ம இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை ஒரு நாள் முழுக்க மாத்திக்கிட்டே இருக்கு. எப்படின்னு பாருங்க. காலையில நம்ம செல்கள் எல்லாம் பசியோட எனர்ஜியை வாங்கிக்க ரெடியா இருக்கும். அப்போ இன்சுலின் சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா சாயங்காலம் ஆக ஆக ராத்திரி நேரத்துல செல்கள் கொஞ்சம் டயர்டாகி இன்சுலினுக்கு அவ்வளவா ரெஸ்பாண்ட் பண்ணாது. சென்சிட்டிவிட்டி குறைஞ்சிடும். இதுலேருந்து என்ன தெரியுது? நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது மட்டும் முக்கியம் இல்ல, எப்ப சாப்பிட்றோங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மாஸ்டர் கடிகாரம் கண்ட்ரோல் பண்ற இன்னொரு முக்கியமான சிஸ்டத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க. அதுதான் நம்ம நரம்பு மண்டலம். நம்ம நரம்பு மண்டலத்துல சிம்பிளா சொல்லணும்னா 2 கியர் இருக்கு. ஒன்னு சிம்பத்தட்டிக் சிஸ்டம். இதுதான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அதாவது 4வது கியர் மாதிரி. ஒரு அவசரம்னா வேகமா செயல்பட உடம்ப தயார் பண்றது. இன்னொன்னு பாராசிம்பத்தட்டிக் சிஸ்டம். இது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடு, அதாவது நியூட்ரல் கியர் மாதிரி. உடம்ப அமைதிப்படுத்தி ஜீரணம், ரிப்பேர் வேலையெல்லாம் பார்க்க வைக்கும். இப்போ கிரானிக் ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு யோசிங்க. நம்ம உடம்ப வண்டிய 4வது கியர்ல வச்சுக்கிட்டே ஓட்டுற மாதிரி 4 முழுக்க ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்லயே லாக் ஆயிடுது. இதனால ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு, அதாவது நியூட்ரல் கியருக்கு வரவே முடியறதில்ல. இது நம்ம செரிமானம், தூக்கம், மெட்டபாலிக் பேலன்ஸ்னு எல்லாத்தையும் காலி பண்ணிடுது. ஓகே, ஸ்ட்ரெஸ், இன்சுலின், நம்ம மாஸ்டர் கடிகாரம், நரம்பு மண்டலம்னு இது எல்லாம் ஒன்னோட ஒன்று எப்படி பின்னி பணிஞ்சிருக்குன்னு இப்ப நமக்கு தெளிவா புரியுது. இதிலிருந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இதை தனித்தனியா பிரிச்சு சரி பண்ண முடியாது. நம்ம ஹெல்த்துக்காக ஒரு முழுமையான ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நம்ம உருவாக்கணும். அப்படி ஒரு புது ஆபரேட்டிங் சிஸ்டத்தை நாம எப்படி உருவாக்குறது? அதுக்கு இதோ 4 முக்கியமான தூண்கள். 1. நம்ம உடம்போட பசி சிக்னலை சரியா புரிஞ்சுக்கிட்டு புரோட்டீனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2. சும்மா நடக்காம ஒரு நோக்கத்தோட உடற்பயிற்சி செய்யுங்க. அது செல்களோட எனர்ஜி பயன்பாட்டை சூப்பரா மாத்தும். 3. உங்க மாஸ்டர் கடிகாரத்தோட சேர்ந்து பயணிக்க தினமும் ஒரே நேரத்துல தூங்கி எந்திரிங்க. கடைசியா உங்க எமர்ஜென்சி அலார்ம் சிஸ்டத்தை அமைதிப்படுத்த மன அழுத்தத்தை கையால கத்துக்கோங்க. கடைசியா ஒண்ணு தான். நம்ம ஆரோக்கியம்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு ரிப்போர்ட் கார்டோ இல்ல மார்க் ஷீட்டோ கிடையாது. அது நம்ம ஒவ்வொரு நாளும் நிர்வகிக்க வேண்டிய ஒரு டைனமிக் சிஸ்டம். அப்போ நாம கேட்க வேண்டிய கேள்வி, ஏன் மார்க் என்ன அப்படிங்கிறது இல்ல, என் உடம்புங்கிற இந்த நிறுவனத்தோட சிஇஓவா பொறுப்பேத்துக்க நான் தயாரா என்பதுதான். நீங்க தயாரா?